மாவட்டம் கோவில்பட்டி அருகே செட்டிக்குறிச்சி ஊராட்சியில் உள்ள வடக்கு கோனார் கோட்டையில் ஆதி திராவிடர் காலனி உள்ளது. இந்த காலனியில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினால் கட்டி கொடுக்கப்பட்ட 31 வீடுகள் உள்ளன. இந்த காலனியில் வசிக்கக்கூடிய மக்கள் விவசாய பணிகள் மற்றும் கூலி தொழில் செய்து வருகின்றனர். தமிழக அரசினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் முற்றிலுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. வீட்டின் மேற்கூரை பகுதி பெயர்ந்து கம்பிகள் அனைத்தும் வெளியே தெரியும் நிலையில் உள்ளது. அது மட்டுமின்றி அவ்வப்போது வீட்டின் சுவர்கள் பெயர்ந்து விழுந்து வருவதால் அச்சத்துடன் மக்கள் அந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். சிலர் வீடுகளை காலி செய்து இடம்பெயர்ந்து விட்டனர். அந்த வீடுகளில் வாழ்ந்து வரும் மக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து வருகின்றனர். சமையல் செய்து தெருவில் வைத்துதான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் தெருக்களில் தான் மக்கள் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாங்கள் வேலை பார்த்து வரும் வருமானம் உணவு மற்றும் குழந்தைகளின் கல்விக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் தங்கள் வீடுகளை பராமரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். மழை காலங்களில் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம். எப்போது எது நடக்குமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருகிறோம். தமிழக அரசு தங்களது வீடுகளை பராமரிப்பு செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். வீடுகள் தொடர்ந்து பெயர்ந்து விழுந்து வருவதால் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்பதற்காக சிலர் தங்களது குழந்தைகளை வெளியூரில் உள்ள தங்களது உறவினர்கள் வீட்டில் தங்க வைத்து படிக்க வைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை. இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கு, அதெல்லாம் கொடுக்கும். அரசு அதிகாரிகள் வந்தாங்களா? தெரியல. வேற அரசியல்வாதி யாரும் வந்தாங்களா? ஒன்றும் தெரியல. வந்து பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னா வேற மற்றபடி ரோடு வசதி அடிப்படை வசதி இதெல்லாம் இருக்கா? ரோடு வசதியெல்லாம் இந்த போட்டு கொடுத்துருக்காங்க. ரோடு வசதி அதெல்லாம் வைக்கல. வீடு தான் 33 வீடும் இடிஞ்சு கிடக்கு. உங்க பேரு? பெரிய சக்கியம்மா. ராமர் வடக்கோனார் கோட்டை. இந்த காலனி வீடியை கட்டி 33 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஆச்சு. அரசாங்கத்துலேருந்து எந்த உதவியும் செய்யலை. இப்போ நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வீடும் பயங்கரமாக இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. நல்ல சமயத்தில் வீட்டில் ஆள் இருக்க முடியாது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டில், காலேஜ் படிக்கிற பொண்ணு பார்த்தா எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்காங்க. எல்லோரும் அலைய தொட்டு இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு வீட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் ஆச்சு. அரசாங்கத்துலேருந்து எந்த உதவியுமே இந்த ஊருக்கு யாருமே வந்து பண்ணலை. நீங்கள் அரசாங்கம் உதவி பார்த்து ஏதாவது செஞ்சீங்கன்னா 33 வீடு குடும்பங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடு கட்டி 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு வீடு. மழை நேரம் பயங்கர ஒழுக்கல். மழை நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நாங்கள் பிள்ளைகளை போட்டு அதில் தான் குடியிருக்கோம். இருந்து பக்கத்தில் எல்லாம் ஜாமந்தட்டை அள்ளி போட்டுட்டு இப்போ வீடு கூட இடிஞ்சு கிடக்குது. அப்படி இருக்கும். இந்த வீடுன்னு இல்லை, 33 வீடும் அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கு, அதெல்லாம் கொடுக்கும். அரசு அதிகாரிகள் வந்தாங்களா? வைக்காங்க. எந்த தெரியல. வேற அரசியல்வாதி யாரும் வந்தாங்களா? ஒன்றும் தெரியல. வந்து பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னா இருக்கவங்க வந்துருவாங்க.